கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். தம் கையின் நிழலால் அவர் என்னை பாதுகாத்தார். எனக்குரிய நீதி ஆண்டவரிடமே உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடமே இருக்கின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை சிந்தித்து இந்த விழாவை நாம் எப்படி அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடலாம் என்று சிந்திக்கிற போது பின்வரும் சிந்தனைகள் என்னுடைய மனதுக்குள் வெளிப்பட்டது. இந்த பிறந்த நாளை கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா? பிறப்பினால் ஒருவருக்கு பெருமை வந்துவிடுமா, சிறப்பு வந்துவிடுமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிறப்பினால் ஒருவருக்கு எந்த சிறப்பும் வருவது கிடையாது. ஒருவருடைய வாழ்க்கையினாலேயே அவருடைய பிறப்பு நினைவு கூறப்படுகிறது அல்லது அவருடைய பிறப்பு கொண்டாடப்படுகிறது. தாயாம் கத்தோலிக்க திரு அவையினுடைய திரு வழிபாட்டில் 3 பேருடைய பிறப்பு பெருவிழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழா, அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா, 3வது திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழா. இந்த 3 பேருடைய பிறப்பும் மிக சிறப்பு வாய்ந்ததாக தாயாம் கத்தோலிக்க திரு அவை கொண்டாடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தூய ஆவியினுடைய ஆற்றலால், தூய ஆவியினுடைய வல்லமையினால் இயேசு பிறக்கின்றார். அவருடைய பிறப்பு அற்புதமானது, அதிசயமானது. அவருடைய பிறப்பினால் தான் இந்த உலகமே பிரிக்கப்பட்டது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று இந்த உலகத்தினுடைய வரலாறு பிரிக்கப்பட்டதை நம்மால் உணர முடிகிறது. அன்னை மரியாளுடைய பிறப்பு உலக மீட்பரின் தாய் என்பதும், ஆண்டவரிடமிருந்து சிறப்பு சலுகையை பெற்றவர் அன்னை மரியாள் என்பதும், அவர் ஜென்ம பாவமின்றி உற்பவித்தார் என்பதனாலும் அன்னை மரியாளுடைய பிறப்பினை நாம் கொண்டாடுகிறோம். திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு குழந்தை பாக்கியமின்றி நீண்ட நாட்களாக தவம் இருந்து வேண்டுதல்கள் வைத்து முதிர்ந்த வயதிலும் கூட கடவுளுடைய அருளினாலும் கடவுளுடைய இரக்கத்தினாலும் பிறந்த சிறப்பு குழந்தைதான் புனித திருமுழுக்கு யோவான். இந்த 3 பேருடைய பிறப்பும் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதா? அதனால இந்த விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவின் பிறப்பு தூய ஆவியினால், அன்னை மரியாள் சென்ம ராக்கினியாக, திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் பிறந்த ஆசீர்வாதமான குழந்தை. சரி, இன்று பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோமே, பேனர்களை அடித்து, நோட்டீஸ்களை அடித்து, ஊர் கூட்டி, உறவுகளை கூட்டி, நல்ல உணவுகளை கொடுத்து சிறப்பு செய்கிறோமே, இந்த பிறப்பை நாம் எப்படி நினைவு கூறுகிறோம்? எப்படி இவற்றிற்கு அர்த்தம் கற்பிக்கிறோம்? ஒரு பிறந்த நாள் விழாவிற்கு அழைத்திருந்தார்கள். மண்டபத்திற்கு சென்றிருந்தேன். அந்த பிறந்த நாள் விழாவில் நடந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் விஷயம், அந்த குழந்தைக்கு கேக் ஊட்டியது. கேக் வெட்டின உடனே எல்லாரும் வரிசையா வந்து அந்த கேக்கை எடுத்து அந்த குழந்தையினுடைய வாயில திணிக்கிறாங்க. எல்லாரும் திணிக்கிறாங்க. அந்த குழந்தை இப்படி தலையாட்டுது, இப்படி திரும்புது, அப்படி திரும்புது. எல்லாரும் அந்த குழந்தைக்கு அந்த கேக்கை ஊட்டி திணித்ததை கவனித்தேன். இரண்டாவது,
போட்டோக்கு போஸ் கொடுக்கறது, எல்லாரும் அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை என்னவோ அடம் பிடிக்குது, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிக்குது. ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படலை. அவங்களுக்கு தேவை போட்டோ. அந்த போட்டோவுக்காக அந்த குழந்தையை கட்டாயப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு நிகழ்வு ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தை இடத்தில் கொடுக்குறார்கள். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது, எல்லாரும் உற்சாகமாக அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த குழந்தை அப்படி வாங்குற மாதிரி வாங்கி இப்படி கீழே தள்ளி விட்டுடுச்சு, இப்படி போட்டுடுச்சு. இப்படி எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரத்தில். பிரியமானவர்களே, இந்த பிறப்பு விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். அது ஒரு ஆடம்பர கொண்டாட்டமா? சிந்தித்து பார்ப்போம். உங்களிடத்திலேயே விட்டு விடுகிறேன். அது ஒரு விளம்பர கொண்டாட்டமா? யோசிப்போம். அது ஒரு பெருமை அடிக்கிற கொண்டாட்டமா? வாழ்க்கையில சிந்தித்து பார்க்கணும். பிறப்பு என்பது கடவுளுடைய கொடை. ஒரு புதிய உயிர் இந்த உலகத்தில் உருவாகிறது, தோன்றுகிறது. பெற்றோருக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம் அது. கடவுள் கொடுத்த ஒரு வரம், ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இதை ஆடம்பரத்தில் கொண்டு போய் சேர்ப்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாளில் ஆடம்பரம் என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது தான். அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு எப்படி சிறப்பு பெறுகிறது என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய வாழ்க்கையினால் அது சிறப்பு பெறுவதாக நான் உணர்கிறேன். அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை எளிமையான ஒரு வாழ்க்கை. அவருடைய உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது. அதனால் அவர் ஒரு சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுகிறார். அவரிடத்தில் இருந்த தாழ்ச்சி, தன்னை குறித்து அவர் சரியாக அறிந்து கொண்டு ஆண்டவருடைய மிதியடிவார்களை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தாழ்ச்சியான உள்ளம் படைத்தவராக அவர் நடந்து கொண்டார். அவரிடத்தில் இருந்த அந்த நற்குணம், அவரிடத்தில் இருந்த அந்த உண்மைக்கான சாட்சிய வாழ்வு, ஒரு தவறை சுட்டிக்காட்டி அந்த தவறினால் சிறை தண்டனை அனுபவித்து அந்த சிறை தண்டனையிலேயே தன்னுடைய தலை வெட்டப்பட்டு உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உண்மைக்காக துணிந்து நின்றவராக புனித திருமுழுக்கு யோவான் இருக்கிறார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய எளிமையும் தாட்சியும் உண்மைக்கு சான்று பகர்ந்த விதமும் தான் அவருடைய பிறப்பை இன்று நீங்களும் நானும் கொண்டாடுவதற்கு மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது. உண்மையை எடுத்துரைத்தவர், எதற்கும் அஞ்சாமல், யாரை பற்றியும் பயப்படாமல் உரைக்க வேண்டியதை சரியாக எடுத்து உரைத்ததனால் திருமுழுக்கு யோவான் இன்று கொண்டாடப்படுகிறார், நினைவு கூறப்படுகிறார். ஆண்டவருடைய வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். தீமை செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்களை கண்டிக்கிறார். அவருடைய வாழ்க்கை மிக மிக அர்த்தமுள்ளதாக இருந்ததனால் தான் அவருடைய பிறப்பு கொண்டாடப்படுகிறது. இறைவார்த்தை சொல்லுகிறபடி, ஆண்டவருடைய பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல் என்றும், உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று திருமுழுக்கு யோவானை குறித்து சான்று பகர்கிறது இறைவார்த்தை. பாடலிலும் கூட வியத்தகு முறையில் என்னை படைத்ததால், ஆண்டவரே வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் என்கிறது. செக்கரியாவும் எலிசபெத்தும் முதிர்ந்த வயதிலும் கூட நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமின்றி இருக்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் என்கிற அந்த குழந்தை பிறக்கின்ற போதே ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு அதிசயம், ஒரு புதுமை நடக்கிறது. செக்கரியாவினுடைய நா கட்டவிழ்ந்தது, அவருடைய வாய் திறந்தது, அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார்.
ஒருவருடைய பிறப்பு எப்படி அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை இந்த குடும்பம் எடுத்துரைக்கிறது. இந்த நாளிலே திருமுழுக்கு யோவான் என்கிற அந்த குழந்தை கடவுளுடைய கைவன்மையை பெற்றிருந்தது என்று சான்று பகர்கிறது இறைவார்த்தை. தூய ஆவியினுடைய வல்லமை அவர் பெற்றிருந்தார், அதனால் அவர் நாளும் வளர்ந்து மன வலிமை பெற்றார் என்று கடவுளுடைய வார்த்தை திருமுழுக்கு யோவானை குறித்து திட்டவட்டமாக எடுத்து சொல்கிறது. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிறப்பினாலேயே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு வருகின்றோம். பிறப்பினாலேயே இந்த உலகம் நம்மை அறிந்து கொள்ளுகிறது. அதே நிலையில் நாம் வாழ்கிற வாழ்க்கைதான் நம் பிறப்பிற்கே அர்த்தம் கொடுக்கிறது. அதனால்தான் தாயாம் கத்தோலிக்க திரு அவை இறப்புகளை கொண்டாடுகிறது. எல்லோரும் எப்படி இறந்தார்கள்? மறைசாட்சிகள். அவர்கள் கொல்லப்பட்ட விதம், அவர்கள் ரத்தம் சிந்திய விதம், கிறிஸ்துவுக்காக அவர்கள் எவ்வாறு உயிரை கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. பிறப்பை வெறு சொற்பமாக 3 பேருக்கு மட்டுமே விழாவாக ஏறெடுத்து கொண்டாடுகிறது. சிந்திப்போம். வாழ்க்கையே பிறப்புக்கு அர்த்தம் கொடுக்கிறது. வாழ்க்கை அர்த்தம் விதத்தில் வாழ்ந்து கிறிஸ்துவின் சாட்சியாய் திகழ்வோம். ஆமென். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இந்த நேரத்திலும் கூட ஒரே ஒரு கருத்துக்காக சிறப்பாக நாம் செபிப்போம். இஸ்ரேல் ஈரான் நாடுகளிடையே நடைபெற்று கொண்டிருக்கிற போர் உலகளவில் ஒரு பதட்டத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது. ஏராளமான உயிர் சேதங்கள், உடைமைகள் சேதமாகி இருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த போர் வலுத்து கொண்டே இருப்பதனால் ஒரு மிக பெரும் ஆபத்தும் அபாயமும் இருக்கிறது. எனவே உலகம் அமைதி பெற, அமைதி பூங்காவாக இந்த உலகம் மாற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ட இறை ஆட்சி கனவு நனவாக இந்த வேளையில் சிறப்பாக நாம் செபிப்போமாக.
நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் செபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.